பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, இந்த இயக்கத்தை சார்ந்த இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட கோடிக்கணக்கான மக்களை பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிற அருமை தோழர்களே, இந்த சிறப்பான மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் திருவாளர் ராகுல் காந்தி எம்பி அவர்கள், சீதாராமன் யெச்சூரி அவர்கள், ஓமர் அப்துல்லா அவர்கள், நாராயணசாமி புதுச்சேரி அவர்கள், சுதாகர் ரெட்டி அவர்கள், நெறி கோபியா எம்பி அவர்கள், மஜீத் மேனன் எம்பி அவர்கள், ஆனரபிள் நிதிஷ்குமார் என்று பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், காதர் மோடி IMU தலைவர் அவர்கள், டி ராஜா எம்பி சிபிஐ எம்பி அவர்கள் ஆகிய இவ்வளவு பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பின்னணியில் வைத்துக் கொண்டு இங்கே பேசுகிறார்கள். பேசுகிற போது அத்தனை பேரும் ராஜா வாழ வேண்டும், இந்த நாட்டினுடைய தலைவராக மக்களால் போற்றப்படுகிற வரவேற்கப்படுகிற அந்த நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்னும் பல காலம் வாழ வேண்டும், உடல்நலத்தோடு திகழ வேண்டும், அவருக்கு இருக்கிற பதவியினால்தான் நீங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தினார்கள். அவருடைய வாழ்த்துக்கு ஏற்ப நம்முடைய கலைஞர் பல்லாண்டு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாண்டு வாழ்வார்கள் என்று நான் தெரிவிக்கிற போது கலைஞரை பற்றி எப்படிப்பட்ட கருத்து ஒரு காலத்தில் உருவாகிட்டு என்று நீங்கள் எதிர்பார்த்தால், கலைஞர் என்று சொன்னால் அவர் இந்த மகத்தான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழர்களுக்காகவே, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பகுத்தறிவு பகரம் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய கலைஞரை பற்றி அவர் மனதார பாராட்டுகிறார். என்ன சொல்லி பாராட்டுகிறார்கள்? நமது கலைஞர் ஆட்சியில் 13 மந்திரிகளில் 13 பேரும் தமிழர்கள், 13 மந்திரிகள் இருந்தார்கள். அவருடைய ஆட்சியிலே இருந்த மந்திரிகள் 17 பேரும் தமிழர்கள், 18 ஹைகோர்ட் ஜட்ஜிகளை 14 பேர் தமிழர்கள். அரசியலில் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் தலைவர்கள் பணியாளர்கள் யாவருமே 100க்கு 100 தமிழர்களாகவே விளங்குகிறார்கள். இதை அனுசரித்து மற்ற நிலைகளும் மாற்றம் அடைந்து வருகின்றன. இந்த மற்ற அனுசரித்து அவரை அனுசரித்து வாழ வேண்டியவர்களெல்லாம் தமிழர்களாகவே இருக்கிறார்கள். தமிழர்கள் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது என்று அதற்காக பாராட்டார். இவ்வளவு காரணம் கலைஞர் அவர்களே திமுக ஆட்சி என்று சொல்வேன் என்று புகழ்ந்து பாராட்டினார். கலைஞர் இந்த ஆட்சியை திமுக ஆட்சி என்று ஒரு அடிப்படை இல்லாத ஒரு ஆரம்பத்த ஒரு பெயரில் ஒரு ஆட்சியாக சொல்லாமல் நம்முடைய ஆட்சி, நம்முடைய இனத்தினுடைய ஆட்சி என்று பாராட்டினார். அதே போல அண்ணா அவர்கள் இவரை பற்றி, நம்முடைய கலைஞரை பற்றி சொன்னார். 3/6/67/97 அன்று தலைவர் கலைஞர் அவர்களின் 44வது பிறந்த நாள் விழாவில் உரையாற்றும் போது அவர் சொன்ன வார்த்தை, என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் கழகத்தில் இருக்கிறார்கள். அண்ணா சொன்னது, கலைஞரும் அப்பொழுது உடன் இருக்கிறார், என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் கழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிலே முற்றிலும் அறிந்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களில் கருணாநிதிக்கு மிகச் சிறந்த இடம் உண்டு. என்னை முழுவதுமாக அறிந்து என்னுடைய உள்ளத்திலே உள்ள எண்ணங்களை அவ்வப்போது உணர்ந்து சொல்லக்கூடிய ஒருவராக கருணாநிதிக்கு மிகச் சிறந்த இடம் உண்டு. அவர் மூலமாக நானும் நிலமை எதிர்பார்க்கிறோம். இப்போது செய்திருக்கின்ற காரியங்களை விட பல மடங்கு அதிகமான காரியங்கள் அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டியிருக்கிறது.
அவரிடமிருந்து நாமும் நிறைய எதிர்பார்க்கிறோம். நாமும் எதிர்பார்க்கிறோம், நாடு எதிர்பார்க்கிறது என்று சொல்லி பாராட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் தாம் சென்ற அந்த ஒவ்வொரு அடிப்படையிலையும் ஒரு பொது மாற்றத்தை உண்டாக்கிறார். மாற்றத்தை உண்டாக்கி அந்த மாற்றங்கள் உண்டாக்கியதால் புதுமையான கருத்துக்கள் வந்தன. தொட்ட துறையிலெல்லாம் அதன் எல்லையை தொட்டிருந்தவர், தொட்ட துறையிலெல்லாம் அதன் எல்லையை தொட்டிருந்தவர். அரசியலே அவர் தலைவர், எழுத்துறையில் அவர் சக்கரவர்த்தி. 100 ஆண்டு ஆன திராவிடர் இயக்கத்தில் 6 நூற்றாண்டுக்கு மேல் அவர்தான் தலைவர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் அவர்தான் தலைவர். கூலிமுனையிலே வள்ளுவருக்கு சிலை எடுத்தார். குரல் மீது கரைகள் கொண்ட காதல் அந்த முக்கடலுக்கு ஒப்பானது. தமிழுக்கு தொம்மொழி அந்தத்து. அவர் தமிழுக்கு செய்த தொண்டுக்கெல்லாம் தலையான தமிழ் தொண்டு. யார் இருந்தாலும் எழுத இந்த வரவேற்பதும் அவர் ஓர் வாழும் பெரியார். பெரியாரை போல அவரும் வரலாறு நிமிர்ந்து நின்று வாழ்க்கை காட்சி வரவேற்பார். மாற்றாரையும் வசப்படுத்த ஆணையத்தில் கொள்வதில் அவர் வாழும் அறிஞர். மாற்றாரையெல்லாம் வசப்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த முறையில் அண்ணாவை ஒத்தவர். எனவே பெரியாரை போல் பிறந்து வாழ்ந்து அந்த பெருமைக்குரியவராக திகழ்ந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் அண்ணாவை போல எல்லாரையும் வாசப்படுத்தி தன் மக்கள் இழுத்து தன்னோடு சேர்த்துக் கொண்டு அணைத்துக் கொள்ளுகிற அந்த பக்குவ உடையவர். ஒரு காலத்தில் ராஜாஜியும் ராமமூர்த்தியும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தியும் உண்ணாவு கூட உட்கார்ந்து பேசப்பாட்டோம் என்று சொன்ன நிலை இருந்த போது அந்த இருவரை அழைத்து ஒன்னாக உட்கார வைத்து பேச வைத்த அந்த பெருமை அண்ணாவுக்கு உண்டு. அந்த பெருமை கலைஞருக்குத்தான் இன்றைக்கு சேரும். எல்லோரையும் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கலைஞருக்கு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லி பாராட்டக்கூடியவர் நம்முடைய கலைஞரை பாராட்டி சொன்னார்கள். அதையெல்லாம் நான் அடுக்கடுக்காக சொல்வது எனக்கு நேரமில்லை. எனவே சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன். கலைஞரை போல ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டிலே கலைஞரை போல ஒரு தலைவர்களே இருக்கிறார். அகில இந்தியாவிலே இல்லை. அகில இந்தியாவிலே இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்தா இல்லையா என்ற கேள்விகளும். அகில இந்தியாவிலேயே கலைஞரை போல ஒரு திறமைசாலி, ஒரு அடிப்படை அறிவு மிக்கவர், சொந்த செலவிலே அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதி மிக்கவர் அவரை போல் ஒருவர் அகில இந்தியாவில் இல்லை. எனவே அந்த பண்டித நேரு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பின்னால் அண்ணா என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டதால் கூட அண்ணாவையை விட வளர்ந்த ஒரு சிறந்த ஒரு தலைவராக கலைஞர் திகழ்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லி அந்த கலைஞர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி முடிக்கிறேன்.